Taste the Daily. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 39 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் விதவிதமான பெயர்கள் போதைப் பொருட்கள் சிக்கி வரும் நிலையில் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து எப்போது விழிப்பார் என மக்கள் கேள்வி. ஒரிசா மாநிலத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இருவர் சிக்கினர். திண்டுக்கல் பகுதியில் இவர்கள் எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்தார்கள் என்பது தெரியாத நிலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். திராவிட மாடல் கூட்டம் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கவே முடியாது என பொதுமக்கள் காட்டும். கோவையில் புத்தாண்டை ஒட்டி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு விற்பனை செய்ய கொண்டுவரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் தமிழகத்தில் கஞ்சா சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் வேதனை. சென்னை நீலாங்கரை பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் விதவிதமான போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திமுகவை சேர்ந்த காமுகன் ஞானசேகரின் கைபேசியில் 27 பெண்களின் வீடியோ ஆதாரங்கள் இருந்ததாகவும் 13 முக்கிய நபர்களுடன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்ததாகவும் தகவல். எஃப்ஐஆர் லீக் ஆனதை போல் காமுகன் ஞானசேகரனின் வாட்ஸ்அப் சாட், கால் ரெக்கார்டு உள்ளிட்டவற்றை வெளியிட்டு அவனுடன் தொடர்பில் இருந்தவர்களை அம்பலப்படுத்துமா திராவிட மாடல் என மாணவர்கள் சரமாரி கேள்வி. சென்னை எம்ஜிஆர் நகரில் 10ஆம் வகுப்பு மாணவனை புதுச்சேரிக்கு கடத்திய 22 வயது பெண் உள்ளிட்ட இருவர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லையே என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அடுத்த புத்தேந்தல் பகுதியில் 40 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மதுபோதை ஆசாமிகள். தமிழகமெங்கும் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பெண்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சோளக்காட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. திம்மாபுரம் பகுதியைச் சேர்ந்த டீக்கடைக்காரர் உட்பட இருவரிடம் விசாரணை. சென்னை பூக்கடையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சென்னை காசிமேட்டில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த மதுபோதை ஆசாமிகள். புத்தாண்டின் முதல் நாளிலேயே போதை ஆசாமிகளின் அட்டூழியம் தொடங்கியிருப்பதால் சென்னை மக்கள் கலக்கம். சென்னை போரூர் அருகே ஜெயின் கோயிலில் சிலையில் இருந்த 20 சவரன் தங்க நெற்றிப்பட்டை மாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் கோயில் சிலைகளில் அணியும் அணிகலன்கள் கூட பாதுகாப்பாக இருப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆள் இல்லாத வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி கேமரா மூலம் வெளிநாட்டில் இருந்த கண்காணித்த வீட்டின் உரிமையாளர் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் விரட்டியடிப்பு. திருச்சி பொன்னகர் அருகே கட்டட ஒப்பந்ததாரர் வீட்டின் காவலாளியை கட்டி போட்டு 40 லட்சம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புத்தாண்டையொட்டி தமிழகமெங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
புத்தாண்டை முன்னிட்டு சபரிமலையில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்தும் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட குவிந்த பொதுமக்கள். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடை முன்னெடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக குற்றச்சாட்டு. புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தேனி, கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. புத்தாண்டையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போதுமான அளவிற்கு காவல்துறையினர் இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. புத்தாண்டையொட்டி மாமல்லபுரத்தில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் போக்குவரத்து முடங்கியதால் மக்கள் அவதி. போக்குவரத்தை சரி செய்ய போதுமான காவலர்கள் இல்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. புத்தாண்டின் முதல் 12 மணி நேரத்தில் 2 கொலைகள் குறித்தும் ஒரு கூட்டு பாலியல் வன்முறை குறித்தும் 4 இடங்களில் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் புழக்கம் குறித்தும் செய்திகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆண்டுகள் மாறினாலும் திராவிட மாடல் ஆட்சி மாறும் வரை கொலை, பாலியல் வன்கொடுமை, போதை புழக்கம் ஆகியவற்றிலிருந்து விடிவு காலம் பிறக்காது என மக்கள் வேதனை. நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு. பிற இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் அதிவேகமாக மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வட மாநில தொழிலாளி நிலைத்தடுமாறி விழுந்து பலி. முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது நேர்ந்த விபரீதம். மதுரை மாவட்டம் சோழங்குருணி கிராமத்தில் விளைநிலத்தில் புகுந்த நீரால் 60 ஏக்கரில் பயிரிட்ட கத்திரி, வெண்டை, கடலை, மல்லிகை விவசாயம் பாதிப்பு. 10 லட்சம் முதல் 2 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தண்ணி பாதிக்குது சார். கத்தரி, வெண்டி எல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் நாங்க போட்டிருக்கோம் சார். மதுரையில பேர்பட்ட பூச்செடி சார் எங்களுக்கு மல்லிகைப்பூ செடி. அந்த மல்லிகைப்பூவே ஒண்ணுமாம போச்சு சார், வேஸ்டாவே போச்சு. கிட்டத்தட்ட அது மட்டும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் சார். 2 லட்சம் ரூபாய் வருமானம் இப்ப எதுவுமே இல்ல சார், வேஸ்டாவே போச்சு. பிள்ளைகளோட அங்க அம்மாவுக்குலாம் வர முடியல. தோட்டத்துக்கு வந்து சந்தோஷமா பார்த்து விவசாயம் பார்க்கறது ஒரு ஆசை இல்லாம போச்சு சார். ராமநாதபுரம் அருகே இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய கால்வாய் தண்ணீரில் சுமந்து செல்லும் அவலம். மயானத்தில் பாதி இடத்தை ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தியுள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திமுக அமைச்சரின் காரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். தார் சாலை அமைக்க பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வாக்குவாதம். என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா இது உடனடியா பண்ணிருக்கோம்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உயிரிழந்த பெண்ணின் உடலை தண்டவாளம் வழியாக ஆபத்தான முறையில் கொண்டு சென்ற அவலம். மயானத்திற்கு செல்லும் பாதை கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சாலையை உடனடியாக அமைத்து தர மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நிலநடுக்கம். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புத்தாண்டு பரிசா என மாநில அரசுக்கு வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. இந்த அரசாங்கம் திரும்ப பெறணும். இதனால ஏழை எளிய மக்கள் தான் பாதிப்பாங்க. எல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாவே எல்லாமே ஏறிடும். எல்லா விலையுமே ஏறிடும். எல்லா பொருளும் காய்கறியில இருந்து எல்லாமே விலை ஏறிடும். அப்ப லாரி தொழிலாளர் லாரியில அந்த விலையேற்றம் என்பது ஏற்படும். லாரி வாடகை ஏறும். அப்ப இப்படி கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு விலையும் ஏறும் போது அதை மக்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இது அரசாங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கதான் என்னன்றது தெரியல. ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சென்னை உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளில் 4 நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைத்து அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு. ஏற்கனவே மாநகராட்சிகளில் திராவிட மாடல் மேயர் முதல் காங்கிரஸ் மேயர் வரை பதவி, நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குடுமிப்பிடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் விளம்பரத்திற்காக இதனை கொண்டு வருவது நியாயமா என மக்கள் கேள்வி. 2021 முதல் 2024 மார்ச் நிதியாண்டு வரை நாடு முழுவதும் சைபர் மோசடி தொடர்பாக 20 லட்சத்துக்கும் அதிகமான புகார்கள் வந்துள்ளதாக மைனாரிட்டி பாஜக அரசின் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 14,570 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ள நிலையில் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அறிக்கை விட்டு என்ன பயன் என மக்கள் கேள்வி. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 7.3% அதிகரிப்பு. 2023 டிசம்பரில் 1,64,882 கோடி ரூபாய் வசூலான நிலையில் 2024 டிசம்பரில் 1,76,857 கோடி ரூபாயாக ஜிஎஸ்டி வசூல். இறக்குமதி செய்யப்பட்டதாக போலி லேபிள்களுடன் மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் போலி புற்றுநோய், நீரிழிவு மற்றும் நீரிழிவு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்களில் இந்த மருந்துகளை மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து மைனாரிட்டி பாஜக அரசின் சுகாதாரத்துறை விசாரணை நடத்த மக்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் உலகளவிலான தரவரிசை பட்டியலில் 6வது இடத்துக்கு பின்னோக்கி சென்ற அவலம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் நோய் தீர்க்கும் மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் தர பரிசோதனையில் தேர்ச்சி பெறவில்லை எனவும் அதிர்ச்சி தகவல். நாடு முழுவதும் போலி மருந்துகள், தரமற்ற மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வரும் மைனாரிட்டி பாஜக அரசின் சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. மேக் இந்தியா உள்ளிட்ட திட்டங்களை மக்களின் உயிரை காப்பாற்றவா அல்லது உயிரை காவு வாங்குவதற்காகவா தொடங்கப்பட்ட திட்டம் என மக்கள் கேள்வி. கேரள மாநிலம் கண்ணூரில் சாலை இறக்கத்தில் பள்ளி வேன் உருண்டு விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை பலி. பள்ளி வேனில் 15 குழந்தைகள் இருந்த நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள் ஜனவரி 7ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்படும் என தகவல். செயற்கைக்கோள்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை 3 நாடுகள் மட்டுமே வைத்திருந்த நிலையில் அதை தற்போது இந்தியாவும் செயல்படுத்த உள்ளது. புத்தாண்டில் மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்பட்ட புது குழப்பத்தால் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. துணை முதல்வர்களான ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு அடம் பிடிப்பதால் ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்.
டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பதால் திணறும் மைனாரிட்டி பாஜக. மைனாரிட்டி பாஜகவின் கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென நெருக்கடி கொடுப்பதாக தகவல். இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் நடித்து வரும் டிராகன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளின் ப்ரோமோ வீடியோ வெளியானது. திரைப்படம் காதலர் தினத்தன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் புத்தாண்டு பிறக்கும் தருணத்தில் 16 முறை சூரியோதயம் மற்றும் அஸ்தமனத்தை பார்க்கும் அரிய வாய்ப்பை கண்டுகளித்தனர். அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி கொடுத்த புத்தாண்டு கொண்டாட்ட கூட்டத்தில் அதிவேகத்தில் கார் புகுந்த விபத்தில் சிக்கி 10 பேர் பலி. உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீராங்கனை வைஷாலி வெண்கல பதக்கம் வென்று அசத்தல். அரையிறுதியில் சீன வீராங்கனையான ஜூ வென்சுயிடம் தோல்வியை தழுவினார். புத்தாண்டையொட்டி மனைவியுடன் நடனமாடி புத்தாண்டை கொண்டாடிய தோனி. இது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் உற்சாகம்.